ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோனா, நம்ம ஹர்ஷா சாய் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா ஹர்ஷா சாய்ங்கிறவர் யாருன்னா, கருணை, இரக்கம், மனிதாபிமானம் அப்படி கொஞ்சமாச்சும் அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இவரை தெரியாமல் இருக்காது. ஏன்னா கலியுக கர்ணன், எல்லாரையுமே தேடி போய் வாண்டடாக ஹெல்ப் பண்ணுறவர். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் தன்னோட காசை அடுத்தவங்களுக்கு கொடுத்து, அவங்க அதுவும் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து அதில் சந்தோஷத்தை பார்க்குற ஒரு நபர்னா ஹர்ஷா சாய். எல்லாருக்குமே தெரியும் அவரை. இந்த ரீசன்ட் டேஸில் அவர் பேர்லேயும் ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஐபிசி செக்ஷன் 376, 354 இந்த 2 செக்ஷன் கீழையும் இவர் பேரில் ஹர்ஷா சாய் மேலே தெலுங்கானா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்க, இந்த ஐபிசி செக்ஷன் 376, 354லாம் என்ன, இப்போ அந்த கேஸோட கரண்ட் கண்டிஷன் என்ன, இப்போ வந்திருக்க அப்டேட் என்னங்கிற ஃபுல் டெப்த்தாக, இது யார் மேலே தப்பு இருக்குது, குற்றப்பத்திரிகை எப்படி தாக்கல் செஞ்சுருக்காங்க, பெட்டிஷன் பேப்பர் எப்படி கொடுத்துருக்காங்க, அதை பற்றி தான் இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். எல்லாருக்கும் தெரியும் ஹர்ஷா சாய்ங்கிறவர், ஒரு கொடை வள்ளல். ரீசெண்டாக அவர் வீடியோஸ் அதிகமாக நம்மளால் பார்க்க முடியல. ஏன்னா அவர் ஒரு படத்தில் ஹீரோவாக கமிட் ஆகி அப்படியே நடிச்சிட்டு இருக்காரு. பயங்கர டெடிக்கேஷனாக, ஹார்ட் ஒர்க்காக, ஒரே ஃப்ளோவில் அப்படியே போயிட்டுருக்காரு, ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற இந்த டைமில் இவர் பேரில் ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது, ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆகுது. அது என்னன்னா, அது கொடுத்தது வேற யாருமே இல்லை, அவங்க கூட நடிக்கிற ஹீரோயினையாக நடிக்கிறவங்க, ஆக்ட்ரஸாக நடிக்கிறவங்க தான் இந்த கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸில் அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஹர்ஷா சாய் என் கூட பழகி என்னை மேரேஜ் பண்ணிக்கலான்னு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கடைசியில் என்கிட்ட இருந்து 2 கோடி ரூபாய் வரை அவர் வாங்கிட்டாரு. இப்போ என்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு என்னை ஏமாத்திட்டாரு. என் கூட ரொம்ப க்ளோஸாக, ரொம்ப நெருக்கமாக இருந்த புகைப்படங்கள் இதெல்லாம் அவர் எடுத்து வச்சு என்னை த்ரெட்டனிங் பண்ணிட்டு இருக்காரு, என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு. 2 கோடி ரூபாய் அவர் வாங்கிட்டாரு, இதுவரை என்கிட்ட காசு வாங்கினாரு அப்படின்னு. அப்போது இந்த அளவுக்கு காசை மக்களுக்கு கொடுக்குறவர் இவங்க கிட்ட காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த பெட்டிஷனே கொடுத்துருக்கு. 2 செக்ஷன் கீழே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 376 பனிஷ்மெண்ட் ஆஃப் ரேப், பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப். இதுக்கு ஒரு வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரை ஜெயில் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. செக்ஷன் 354 இது அசால்ட் ஆர் கிரிமினல் ஃபோர்ஸ் டு உமன். இதுக்கு 1 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரை, 1 to 5 years வரை ஜெயில் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குற்றம் நிரூபிக்கப்பட்டார். இந்த கேஸை பற்றி நம்ம நிறைய இது பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்ட் டைமில் ஹர்ஷா சாய் அவரும் எந்த ப்ரெஸ் மீட்டுக்கு மீட்டிங் எதுவுமே கொடுக்கல. அப்போ ஹர்ஷாய் தலைமறைவாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு. ரூமராக அது உண்மையா அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் அப்படி தான் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த டைமில் அந்த ஆக்ட்ரஸ் அவங்க பர்டிகுலர் நேம் எனக்கு தெரியல, அவங்க என்னென்னா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. நானும் ஹர்ஷா சாயும் ஒரு ப்ரைவேட் பார்ட்டியில் தான் மீட் பண்ணோம். மீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஹர்ஷா சாய் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிருந்தேன். அவங்க கூட ஒன்றா இருந்தேன். அவங்க காசு கேட்கும் போதெல்லாம் கொடுத்தேன். ஆனால் அவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார் என்னை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. என்கிட்ட இருந்து காசும் அதிகமாக அவர் வாங்கியிருந்தார். என் கூட இருந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி என்னை ஏமாற்றி காசு வாங்கிட்டார். அப்படிங்கிற இதில் தான் அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்களோட தனிப்பட்ட விருப்பத்தின்படி யார் கூட வேணுனாலும் அவங்க லிவிங்கில் இருக்கலாம், அவங்க கூட இருக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கேஸோட ஆர்டர் வந்தால் தான் இது தெரியும், இந்த கேஸ் யார் மேலே தப்பு, யாருக்கு ஃபேவராக இந்த கேஸ் திரும்புது அப்படிங்கிற ஒரு இதை இந்த அளவுக்கு சொசைட்டியில் ரொம்ப இன்ஃப்ளூயன்சராக, ரொம்ப பயங்கரமான ஒரு ஹை லெவலில் இருக்கிறவர் தான் ஹர்ஷா சாய். அவருக்கு 3-4 யூடியூப் சேனலுக்கு மேலே வச்சுருக்காரு. அதுலேருந்து வார காசு எல்லாமே ஏழை எளிய மக்களுக்கு மட்டும்தான் இவர் செலவு பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிற நபருக்கு மேலே பொலிட்டிக்கலாகவும் பயங்கரமான ஒரு எதிர்ப்பு அவர் சைடில் இருக்குது. ஏன்னா ஒரு அரசியல்வாதிக்கு கூட்டத்தை விட அதிகமான ஒரு மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குன்னா ஹர்ஷா சாய்
ஹர்ஷா சாய்க்கு இருக்குது. ஸோ அவரோட பேரை கெடுக்கிறதுக்காகவே இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அவங்க ஃபேன் சைடில் இருந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஹர்ஷா சாய் மேலே உண்மையிலே தப்பு இருக்கா? தென் அப்படிங்கிற உங்களோட வார்த்தையும் வந்து நீங்கள் வந்து எங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். தென் இதை மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸை பற்றி பார்க்கணும், தென் சமூக நீதிக்கு எதிரான ஒரு கேஸை பற்றியெல்லாம் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.